அது மட்டும் இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க 2 பேருமே உங்க பொண்ணுங்க இல்லன்னு தோணுது. அது மட்டும் இல்ல, நீங்க கூட அந்த திருநங்கை. போதும், நிறுத்துங்க. அர்ஜுன் தாஸ், உங்க வீட்டு பொம்பளைகளுக்கு நாக்கு அடக்கி பேச கத்து கொடுங்க. மகேந்தர், தேவையில்லாம பேசாதீங்க. எங்க வீட்டு பொம்பளைகளை பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. அண்ணன் தான் உங்களுக்கு பதில் சொல்லணுமா இல்ல நானே உங்களுக்கு சொல்லணுமா? நானே உங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். நீங்க பாரு மகேந்தர், வெள்ளம் தலைக்கு மேல போக ஆரம்பிச்சிருச்சு. எங்க வீட்டு பொம்பளைங்களை பத்தி நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. சொன்னது புரிஞ்சதுல? இன்னொரு முறை நீ அவங்கள பத்தி அவதூறா பேசுனா அவ்வளவு நல்லா இருக்காது சொல்லிட்டேன். முதல்ல உன் முதுகுல இருக்கிற அழுக்க பாரியா? ஏயா உனக்கு வெக்கமா இல்ல? 2 பொண்ணுங்களுக்கு தகப்பண்ணி உன் பொண்ணுங்களை காண நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்களால எங்க குடும்பத்துக்கு தான் அசிங்கம். நீ என்னடா என் வீட்டு பொம்பளைங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்க? போயும் ஒரு திருநங்கையை பெத்தெடுத்தவனி இதுல பெருசா ஆம்பளை மாதிரி பேச வந்துட்டு. இதெல்லாம் வச்சு பார்த்தா நீ ஆம்பளையானே சந்தேகமா இருக்கு. சொன்னா கேளுங்க அர்ஜுன் தாஸ், ஒரு திருநங்க பின்னாடி உங்க பையன் பைத்திய மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அவன் யாரோட ரத்தம்? சொல்லுங்க மகேந்தர். அர்ஜுன் தாஸ் ரத்தத்தை பத்தி தப்பா பேசினவன் உலகத்துல இதுவரைக்கும் உயிரோட இருந்ததே இல்லை. ஏய் மகேந்தர், நீ அர்ஜுன் தாஸோட ரத்தத்தையே தப்பா சொல்லிட்டியா? இதுக்கு நான் உன்னை சும்மாவே விட போறது இல்லடா. நீ ஆம்பளையா இருந்தா இங்கே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அண்ணே அண்ணே, ஏய் மகேந்தர், யா வீட்டுல சுத்தி பண்ணிடுறான்டா. என்ன பண்றீங்க நீங்க? பைத்தியம் முடிச்சுச்சா உங்களுக்கு? எனக்கு ப்ளீஸ் என்ன வெளியே போக விடுங்க. அங்க என்ன நடக்குதுன்னு எங்க பாரு சௌமியா. என்ன பண்றீங்க நீங்க? பைத்தியம் முடிச்சுச்சா உங்களுக்கு? துப்பாக்கி இறக்குங்க. இங்கிருந்து போயிடுங்க, போயிடுங்க. இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. என்னங்க இப்ப உனக்கு சந்தோஷமா? நீ எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு, எங்களை அவமானப்படுத்துறதுக்கே எங்க குடும்பத்துல வந்து பிறந்திருக்க.
உன் பொறப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிட்டதா நினைக்கிறல்ல? அப்படித்தானே? நீங்க அசிங்கப்படவும் அவமானப்படவும் காரணம் சௌமியா கிடையாது, உங்களோட எண்ணம் தான். இத பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ இங்க இருந்து நீங்க கிளம்பலாம். இருக்கட்டும். இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்க விரும்பல. கிளம்புகமா. பாட்டி இப்ப வேண்டாம். எங்க 2 பேரும் இன்னைக்கு தனியா விட்டுடுங்க. எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணி தான் நாங்க இப்ப எங்க கால்ல நிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப வேண்டாம். பிரமாதம் அருண். இன்னைக்கு என் மனசுக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? என்ன நானே தீ வச்சு கொளுத்திக்கலான்னு தோணுது. உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன நானே தீ வச்சுக்கணும். வா. என்னுடைய கனவுகளுக்கு, என்னுடைய ஆசைகளுக்கு, இந்த வீட்டோட மொத்த சந்தோஷத்தையும் தீ வச்சு கொளுத்துனதுக்கு அப்புறம் உன் அம்மாவை மட்டும் எதுக்காக உயிரோட விட்டு வச்சிருக்க அருண்? வா, என்னைய கொன்னுடு. நான் பேசுறது கேக்குதா? என்னங்க அருண், கதவு தருங்க. அருண், ப்ளீஸ் கதவு தருங்க. அருண், இப்படி பண்றதால எதுக்குமே முடிவு கிடைக்க போறது இல்ல. அருண், இப்ப சொல்லுங்க பிரீத்தி, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. ஒரு திருநங்கைக்காக என்ன? வேண்டாம் பிரீத்தி, சௌமியாவை திருநங்கன்னு கூப்பிடாதீங்க. என்ன எப்படி வேணும்னாலும் கூப்பிட்டு. சௌமியா என்னோட பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமகள். அருண், நீ ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு உனக்கு என்னாச்சுடா? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு புரிய வச்சு நான் அழுத்து போயிட்டேன்டா. என்ன நாடகம்? எவ்வளவு டிராமா பண்ணுவீங்க? நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. நீங்க உயிரை கேட்டா கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா சௌமியாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொன்னாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. அவளுக்கு தப்பு நடந்தாலும் என்னால பார்த்துருக்க முடியாது. உங்க ப்ராப்ளம் தான் என்ன? உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும். அதான் வாரிசு வந்துருச்சுல. வாரிசா? வாரிசுனா என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு குழந்தையோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ இங்கே இரு. இங்கதான் இருக்கணும். நீ எங்க போற பிரீத்தி? பிரீத், என்னங்க எனக்கு கதவு திறங்க. என்னங்க ப்ளீஸ் கதவு திறங்க. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு கதவு திறங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னம்மா நீ எதுக்காக நீ இப்படி எல்லாம்? இல்லங்க, இல்ல இன்னைக்கு அவனுக்கு
வாரிசோட பாடத்தை அவன் எனக்கு கற்பிக்கிறாங்க. வாரிசோட பாடம்னா என்னன்னு அவனுக்கு நான் சொல்லி ஆகணும்ல. வாரிசுனா என்னன்னு அவனுக்கு புரியணும். இல்லங்க, அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீங்க எதுவும் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. அமைதியா இருங்க. நீ இரு. என்ன பிரீத்தி, நீ எதுக்காக உன் மனசுல இருக்கிற காயங்களை இவங்களுக்கு காட்டுற? இங்க பாரு, இந்த பொருட்களை யாருதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த செருப்பு யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த பர்ஸ் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த பொருள் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா? இது அப்புறம் இது யாருதுன்னு உனக்கு தெரியுமாடா? ஏதாவது தெரியுமா? இது அப்பாவோட அண்ணனோடது. என்னோட முதல் புருஷனோட. என்ன? என்னுடைய முதல் புருஷனோடது. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். இதுக்கு மேல நீ எதுக்கும் காத்திருக்க வேண்டாம். இதுக்கு மேல இந்த வீட்ல குழந்தை சத்தம் கேட்க போகுது. நீ ரொம்ப சரியா சொன்னமா. எல்லா பொம்பளைங்கள மாதிரி நானும் அம்மாவாகுவேன்னு கனவு கண்டேன். என் கர்ப்பத்துல ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் அந்த குழந்தை என் கர்ப்பத்துல இருந்து அந்த குழந்தை பிறக்கிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஆசை இருந்துச்சு. எனக்கு எல்லா கனவும் இருந்துச்சு அருண். எனக்கும் இருந்துச்சுடா. கடவுள் இதை விரும்பல. கல்யாணம் ஆன சில நாட்கள்லயே அவரு போயிட்டாரு. அப்புறம் நான் கர்ப்பமாகமே இருந்துட்டேன். கனவுகள் பூரா அப்படி உடைஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் என்ன குத்தி குத்தி பேசினாங்க. விலகாதவ, மலடி, அப்படி இப்படி என்னென்னமோ பேசினாங்க. ஒரு பொண்ணோட வயித்துல குழந்தை பிறக்கலன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா நீ பொம்பளை இல்லையே, அது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அதோட வலி உனக்கு என்னைக்குமே புரியாது. இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த சமுதாயத்துல என்னால வாழவே முடியலடா. அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு இப்பவே போறேன். இந்த நிமிஷமே போயிடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச்சுங்கள என்னால வாழ்க்கை முழுக்க தாங்கிட்டு இருக்க முடியாது. எங்க போற? எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தான் தெரியும். இதுக்கு மேல என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. ஒரு நிமிஷம். எங்க வீட்டு குலவிளக்கா வந்தவ என்னைக்கும் அனாதை இல்லை. நீ இந்த வீட்டை விட்டு போக முடியாது.
கடவுளை என் தலையில இப்படி ஒரு தலையெழுத்து எழுதி வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு யாராலையும் துணையா இருக்க முடியாது. நான் உனக்கு துணையா இருப்பேன். நீ அர்ஜுன் தாஸோட மனைவி. அப்புறம் இவர் வந்தாரு. இவர் வந்து எனக்கு எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? எதுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க? எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. இவர் விருப்பப்பட்டிருந்தா இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்க முடியும். ஆனா இந்த மனுஷன் அவருடைய வாழ்க்கையில எதுவுமே அப்படி செய்யல. எதுவுமே அவர் செய்யல. ஏன்னு உனக்கு தெரியுமா? ஏன் ஒரு விதவைக்கு துணையா இருந்தாரு? ஏன்னா அருண் இவரை பொறுத்த வரைக்கும் தான் வீடு, குடும்பம், மதிப்பு, மரியாதை எல்லாமே முக்கியம் நினைச்சிருந்தாரு. அது உனக்கு தெரியாது. அப்புறம் நீ என்ன செஞ்ச? இந்த வீட்டோட மதிப்பு, இந்த வீட்டோட மரியாதை, இந்த வீட்டோட பண்பாடு ஒரு திருநங்கைக்காக தியாகம் பண்றதை தவிர வேற என்ன பண்ண சொல்லு. ஒரு பொண்ணு எப்ப முழுமை அடையறானா அவ தான் வயித்துல ஒரு குழந்தைய பெத்தெடுக்கும் போதுதான் முழுமை அடையறா. அந்த குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வீட்டை பெருமைப்படுத்தும் போது மட்டும்தான் அந்த குழந்தை எல்லாருடைய வாழ்க்கைய மாறினதுக்கு அப்புறம் தான் அத்த ஒரு வாரிசுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையதான் வாரிசுன்னு சொல்லுவாங்க. யாரோ தெருவுல தூக்கி போட்ட ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து அது என்னுடைய வாரிசு நீ சொன்னா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். நீ கொண்டு வந்தது உன் வாரிசு இல்ல. பிரீத்தி, இந்த வீட்டோட வாரிசு இந்த வீட்டு மருமகளோட வயித்துல மட்டும் தான் பிறக்கணும். நல்லா புரிஞ்சுக்க. நீங்க என்ன தடுக்காதீங்க. வாரிசு என்னன்னா அவனுக்கு புரிய வைங்க. நான் உங்க அப்பனுக்கு நான் ராவிய கொடுத்தேன், உன்னை கொடுத்தேன். இந்த திருநங்கை உனக்கு என்ன தருவா? என்ன தருவா சொல்லுடா. இங்க பாருமா, அமைதியா இருமா. பத்தி ஏகிட்டே சொல்றாங்க.